அது ஒரு வகையான ராகம். அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற ஒண்ணு டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை போதித்தார்கள், எதை காட்டி தந்தார்கள், அதற்கு மாற்றமாக இன்று வணக்க வழிபாடு என்று பள்ளி வாசல்களில் வைத்து நரக நெருப்புல போய் விழக்கூடியவர்கள் எல்லாம் இழுக்கக்கூடிய பணியை செய்து அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு செயல் திட்டத்தை 10 மாத கால பிரச்சாரமாக மேற்கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகள் எங்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏகத்துவ பயணத்தை நினைவு கூறுவதற்காக இந்த பிரச்சாரம் வீரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அழகிய குடும்பத்தை கட்டமைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் இளமை பருவம் என்ற அந்த தொடர்ச்சியின் கீழே இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி, ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பை எப்படியெல்லாம் வேறறுத்தார்கள் என்பதை பறைசாற்றுவதற்காக அப்படி ஒரு பிரச்சாரத்தையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை கற்றுத்தந்து சென்றிருக்கின்றார்கள். அடுத்து புதன்கிழமை பிறை பார்க்க வேண்டிய நாள். எந்த மாதத்திற்கு? ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் பிறையை பார்த்த பிறகு இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலே மார்க்கம் என்ற பெயரால், அதுதான் தலைப்பா கொடுத்திருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான மௌலித், இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய, இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய, பள்ளிவாசல்களில் ஓதக்கூடிய, பள்ளிவாசல்களுடைய ஒலிபெருக்கியில் ஒளிபரப்பக்கூடிய அந்த மௌலித் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதாவது வழிகாட்டக்கூடிய நூலிலேயே அழகான ஒரு வழிகாட்டுதல் நூல் இருக்கிறது என்று சொன்னால் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்ஸனல் ஹதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதலில் சிறந்தது என்னுடைய நடைமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஷர்ருல் உமூர், காரியங்களிலே மிக கெட்டது எது தெரியுமா? அதாவது உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கும், இந்த காரியங்களில் மிக கெட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த மௌலிதை மார்க்கம் என்று சொல்லி, வணக்கம் என்று சொல்லி, வழிபாடு என்று சொல்லி நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய மனநிலை என்ன? ஸ்டாலின் 1000 ரூபாய் போடுறாருங்க, பெண்களுடைய ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 1000 ரூபாய் போடுறாரு. போடுறதுக்கு முன்னாடி தமிழக அரசுடைய பணம், இது உங்களுடைய உரிமை, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் அரசு தருகிறது. முதல்ல எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10 காசு வருது, சில அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபாய் வருது. இந்த 1 ரூபாய் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் போனு, மச்சி உங்களுக்கு வந்துருச்சா, மாமி உங்களுக்கு வந்துருச்சா, பெரியம்மா உங்களுக்கு வந்துருச்சா, சாச்சி உங்களுக்கு வந்துருச்சா, நீங்க 1 விட்ட 1 2 விட்ட 2 உறவினர்களுக்கெல்லாம் போனு. 1000 ரூபாய் வந்துருச்சா, 1 ரூபாய் போட்டாக்க 1000 ரூபாய் வந்துடும். உங்களுக்கு வரலையா, உங்க அட்டைக்கு இல்லையா, இப்படியே பேச்சு. ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்ன உடனே ஒரு நன்மை நம்முடைய உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அக்கறையில் எல்லாம் போன் அடிச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி உதவக்கூடிய நாம், அவர்கள் நரக நெருப்பில் போய் விழும்போது சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? அமைதியா இருக்க முடியுமா? நம்ம ஊரில் உள்ள மக்கள் மௌலிதை நன்மை என்று செய்கிறார்கள். இப்ப முன்னாடி பேசினாங்க, சாராயம் குடிக்கலாமா கேட்டா தப்புன்னு தெரியும், சிகரெட் பிடிக்கலாமா கேட்டா தப்புன்னு தெரியும், சில விஷயங்களை கேட்டால் தப்பு என்று தெரியும், தெரிஞ்சு சில பேர் செய்வான், அது கூமுட்டத்தனமா அதை விட்டுருவோம். மௌலிதை கேட்டோம் என்று சொன்னால் இது மௌலிது ஓதக்கூடாதா? மௌலிது எதுக்கு ஓதுறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ் பாடுவதற்கு தானே ஓதுகிறோம், அது எப்படி தப்பாகும்? இது மார்க்கம் தானே என்று சொல்லி அறியாமையில் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மார்க்கத்தின் பேர்ல புதுசா உருவாக்காதீங்க, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சிறுக்க வச்சீங்கன்னா நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்க மாட்டேன்னா எங்க அனுப்புவோம் அல்லாஹ்? சிறுக்கு வைக்கிறதுனா என்ன? எது சிறுக்கு? இது கூட தெரியாமல இந்த இஸ்லாமிய சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கூடவா கற்றுத்தரவில்லை என்று நினைக்கிறீர்கள்? அனைத்தையும் கற்றுத்தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த விட்டில் பூச்சிகள் நெருப்புல போய் விழுமே, அந்த மாதிரி நரகத்தை நோக்கி இந்த மக்கள் செல்கிறார்கள், அவர்களை இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நரகத்தை நோக்கி போகக்கூடியவர்களை எல்லாம் இழுத்து இழுத்து வெளியே போட்டவங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் நீங்க நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்க்கு இணையா கொண்டு போய் வைக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியா சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இஸ்லாமிய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப ஒரு கண்ணியத்துக்குரியவங்க. சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை புகழ் பாடுறோம், உனக்கு என்ன வந்துச்சு, நீ அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்னான்னு கேட்பாங்க. நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றுன்றத பேசிங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் தூசிக்கு பெற மாட்டேன். அது கரெக்ட் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து என்பது உயர்ந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி புகழணும் நான் கடைசியில சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது என்று சொன்னால் எப்படி புகழணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றார், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸருன் மிஸ்லுக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்றா, நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யூஹா இலைய, எனக்கு வகி வருகிறது, உங்களுக்கு வகி வராது, நமக்கு வகி வராது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வருகிறது. என்ன வகி? அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். இதான் வகி. கடவுள் என்று சொல்லக்கூடியவன், இறைவன் என்று சொல்லக்கூடியவன், அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் ஒருத்தன் தான். 2 பேர் கிடையாது, 3 பேர் கிடையாது, 4 பேர் கிடையாது, 10 பேர் கிடையாது, ஒரே ஆள், அவன்தான் அல்லாஹ். இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். தங்களுடைய இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அமலன் சாலிகள், நல்ல அமல்கள் செய்யுங்கள். வணக்க வழிபாடுன்றீங்களப்பா, மௌலத இபாதத்ன்றீங்களப்பா. என்ன மௌலத இபாதத்ன்றத கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. மௌலத இபாதத்தா, அது வழிபாடா, அது கூத்தடிக்கிறதா, அது கும்மாளம் அடிக்கிறதான்றத சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலா யுஸ்ரிகி பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுல சிறுக்கு வைக்காதீங்க. வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லி தருகிறார். இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்று சொன்னார். ரொம்ப ஒரு முத்தாய்ப்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்திருந்தார்கள், வஃபாத்தானாங்கல்ல, அந்த செய்தி எப்படி இருந்ததுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்க. அந்த நேரத்துல சஹாபாக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகல, அவங்க மௌத் ஆவாங்களா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதராச்சு. யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தானாங்கன்னு சொன்னீங்கன்னா அடிச்சு போடுவோன்னு மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் உமர் அவங்க கத்தியை தூக்கிட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டதாக யாரும் பேசிவிடக் கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வரவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்ட செய்தியை உண்மைப்படுத்துகிறார்கள். அது பார்த்துட்டு, நீங்க இருக்கும் போதும் மனமா இருந்தீங்க, இறந்ததுக்கு அப்புறமும் மனமா இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வராங்க. வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு தூதர். இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவரின் மாத்த குத்தில இவர் கொல்லப்பட்டு விட்டாலோ, இவர் இறந்து விட்டாலோ, நீங்க பழைய கொள்கைக்கு போயிருவீங்களா? அவங்களை கொண்டு வந்தது ஏகத்துவ கொள்கை, தௌஹீது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதைத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க கொல்லப்பட்டுட்டா பழைய கொள்கைக்கு போயிருவீங்களா என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு சொல்கின்றார்கள். அதாவது நீங்க பழைய மார்க்கத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால் பழைய எதுவுள்ளாக செய்யா, அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீ எந்த சிற்கலனா போய் விழு, எந்த இணை வைப்புலனா போய் விழு, எந்த குஃப்ருலனா போய் விழு, எப்படியாவது வழிகட்டு போ, அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று சொல்லி
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இந்த முகம்மதன் கத்துமாத், யார் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, எவ்வளவு கடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? யார் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். வமன் கான மின்கும் யஅபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ ஃபஇன்னல்லாஹ அத்தா யமூத், அல்லாஹ் இறக்கக்கூடியவன் இல்லை, இறக்க மாட்டான் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திலே எடுத்து சொல்கின்றார். இது எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. அவர் அல்லாஹ்வா? அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைத்து விடலாமா? மரணித்து விட்ட அந்த தருணத்திலே அவரை அல்லாஹ் இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த அந்த இடத்திலே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகமதை வணங்கிருந்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டீங்க அவர் இறந்துட்டார், அல்லாஹ் தான் இறக்காதவன் என்று சொல்லி அழகான ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவங்க வாழும் போதே சொன்னாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை அந்த மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்ன புகழ்ந்தாதீங்க தெளிவா சொல்லிவிட்டு போனார்கள். மரியமுடைய மகன் ஈசாவை இறைவன் இடத்தில் கொண்டு போய் அந்த மக்கள் வைத்து விட்டார்கள். நீ கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளாக மாற்றி இருக்கிறார்கள். இயேசுவை இடத்திலே கடவுள் என்ற அந்தஸ்தை உயர்த்தி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி என்று நீங்க ஆக்கிறாதீங்க. நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் கூழ் நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று அழகாக அற்புதமாக வழிகாட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்ப என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதெல்லாம் இருக்கு. மார்க்கத்தின் பேரால புதுசா உருவாக்க வேண்டிய தேவை அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு விட்டுட்டு போல. தொழுவணுமா? எத்தனை வக்து தொழுவணும்? என்னென்ன ஒவ்வொரு வக்துக்கு எத்தனை ரக்காத்து தொழுவணும்? முன் சுன்னத்து என்ன, பின் சுன்னத்து என்ன? நீ அதிகமா தொழணும்னு ஆசைப்படுறேன்னா பள்ளிவாசலுக்கு வரும்போது 2 ரக்காத்து அமர்வதற்கு முன்னாடி தொழுவு. காலையில லுகா தொழுது ஒளி செய்து விட்டால் அதற்கு 2 ரக்காத் தொழுவு. இரவுல நின்று கொண்டு நீண்ட நேரம் வணங்க வேண்டும் என்று நினைத்தால் நீண்ட நேரம் நின்று தொழுவு என்று சொல்லி நபில் வணக்கம் சுன்னத் வணக்கம் நிறைய காட்டி கொடுத்துட்டாங்க. தொழுகை எடுத்தா, நோன்பை எடுத்தா, ஜகாத்தை எடுத்தா, ஹஜ்ஜை எடுத்தா, எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராமலாம் போல. நீங்க புதுசா உருவாக்க வேண்டிய தேவையில்லை, உருவாக்காதீங்க. இப்ப என்ன தெரியுமா நடக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, உங்களுக்கோ எனக்கோ சொந்தமானது கிடையாது. நாம் தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ முத்தவல்லியாகவோ இமாமாகவோ ஏதாவது இருந்தால் அந்த வேலைக்கு தான் நம்ம இருக்கிறோம். லைட் இல்லையா, லைட்டை மாத்தத்துக்கு தான் நம்ம. பாத்ரூம்ல தண்ணி வரலையா, தண்ணி ஏற்பாடு பண்ணதான் நம்ம. பாங்கு சொல்ல ஆள் வேணுமா, பாங்கு சொல்ல ஆளை ஏற்பாடு பண்றதுதான் நம்ம. தொலை வைக்க ஆள் வேணுமா, தொலை வைக்க ஏற்பாடு செய்யறதுதான் நம்ம. பள்ளிவாசல் நமக்குரியதா? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது. இந்த பள்ளியிலே அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வேறு யாரையும், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா கூட இருக்கலாம், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கின்றார். இவ்வளவு எச்சரிக்கை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்குது? மௌலூத். ஏங்க மௌலூத் ஓதுறீங்க? அது ஒரு இபாதத்து, அது ஒரு வணக்கம், அது ஒரு வழிபாடு. இது வணக்கமா? மௌலூத அல்லாஹ்வுடைய காட்டி தந்திருக்கணும், காட்டி தரல. ஏன் நீ செய்ய வேண்டிய தேவை என்ன? மௌலூது வணக்கம் செய்யறாங்கல்ல, அது கொஞ்சம் பாருங்க. சலாமு அலைக ஜைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக அஸ்ஃபல் அஸ்ஃபியாஇ, அஸ்ஸலாமு அலைக அஸ்கல் அஸ்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக மிர் ரப்பிஸ் ஸமாஇ. அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே ஏதோ இஸ்லாமிய கீதத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க நினைச்சிடாதீங்க. மில்லி நமே அப்படின்னு சொல்லி இப்படி சினிமா பாட்டை வச்சு அதுல கூத்து கும்மாளத்தை கொண்டு வந்து இதுக்கு பேர் என்னவா? தாஹ தரனும் தர்ணம், தாஹ தரனும் தர்ணம், தாஹ தரனும் தஹதான தருணம் தினமும், தாஹ தரனும் தர்ணம், தாஹ தரனும் தர்ணம், தாஹ தரனும் தஹதான தருணம்
தினமும் பூமனபின் சிறப்பை படிப்பில் பெற்றதும் இல்லையே. ஆகா நபி தரணும் இதுக்கு பேர் தான் இபாதத்தா? இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்களா? ஒருத்தரா நின்று மௌலுது ஓதலாம், கூட்டமா நின்று மௌலுது ஓதலாம், இப்படி கூத்தடிக்கலாம், இப்படி கும்மான் அடிக்கலாம், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்களா? தாகா நபி தரணும்ட்டு எதை ஞாபகப்படுத்துறீங்க? தானா தரணும்ட்டு இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நபியே யா நபியே யா நபியே 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 யா நபியே யா நபியே 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 அல்லாஹ் உன் மீது அல்லாஹ் உன் மீது அன்பே இதுதான். இதுக்கு பேர் என்ன? இது வழிபாடா? இப்படிதான் ஒவ்வொரு வழிபாட்டையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்களா? இப்படிதான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்ற கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க பாருங்களேன், அவங்க பதில் இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. அதாவது மௌலூது எதுக்கு நம்ம அப்படி வச்சிருக்கிறோம்னா, கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, ஒரு இனிமையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ராகம் போட்டு பாடுறது. நம்முடைய மார்க்கத்துல ராகம் என்பது கூடாது என்பதல்ல. மார்க்கத்துல ராகத்துக்கு எங்க தடை இருக்கா? மார்க்கத்துல ராகம் கூடாது என்று சொல்லி ரசூலா எங்க தடுத்துருக்காங்க? தடுக்கலாம் இல்லையே அப்படின்ட்டு. அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமா வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது குர்ஆன் ஓதுவதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். குர்ஆன் ஓதுறதே ஒரு ராகம் தானே. அந்த மாதிரி ஒரு சினிமா பெட்டுல இருந்து ஒரு ராகத்தை எடுத்து பாடுறது எந்த தப்பும் இல்லை. ஆனா அப்படி சொல்லிட்டு காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம். அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டு உடனே டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும். ராக பிரச்சனை இல்ல, அங்க எது பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு டப்பாங்குத்து பாட்டு வந்துடக்கூடாது. நீங்க ராகம் போடுங்க, அன்பேன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு போங்க. அதுல டப்பாங்குத்து வராம நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அசிங்கமான பொருள்ல பாடுற அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா ஏன் தெரியுமா? டப்பாங்குத்து வரக்கூடாது ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த மெட்ல பாடும் போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். இபாதத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ போறோம், வணக்க வழிபாடு அப்படியெல்லாம் இருக்காது. கேட்ட உடனே அன்பேன்னு அங்க போயிடும். மெல்லினமே அந்த சினிமா பார்த்தவங்களுக்கு அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த பாட்டுல அப்படி ஒரு ரவுண்டு போய் சுத்திட்டு வருவாங்க, அந்த நினைவு வந்துடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அப்படி செய்யாதீங்க. அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை. நாகரிகமான மெட்டு நான் அடுத்தடுத்து சொல்றேன். எது நாகரிகமான மெட்டு சொல்றதான் மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்லணும். அவரு சொல்றதுதான் சொல்ல முடியும். அவர் தானே நீங்க மௌலூதை தூக்கி பிடிக்கிறார். வேற யார் சொல்றது? மௌலூது ஓதக்கூடியவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை தான் சொல்ல முடியும். மௌலூது ஓதுறவங்க எதை சொல்றாங்களோ அதை விட்டுட்டு வேற எதை சொல்ல முடியும்? மௌலூது ஓதக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், இணை வைப்பதற்கு எதை நியாயப்படுத்துகிறார்களோ அதைத்தான் பேச முடியும். எது நியாயமோ, எது மக்களை வழிகெடுக்கிறதோ, மக்களை எதை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியை செய்கிறார்களோ, எந்த இமாம்கள் செய்கிறார்களோ அதை சொல்லும் போதுதான் மக்களுக்கு புரியும். என்ன தேவைகளுக்கு இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்ற போது எப்படிதான் சொல்றாங்க. மௌலூதுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடியவர்கள், மௌலூதை ஓதக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்ன, இப்படி இருக்குதா குர்ஆன்ல, இப்படி செய்யலாமா, வணக்க வழிபாடு என்று சொல்லக்கூடியவர்கள் எதையெல்லாம் செய்யறாங்க பாருங்களேன். காருண்ய நபியே கருணாயின் வடிவே கவலைகள் தீருங்கள், புகழோதும் எம் பிழை நீங்க நம் நிலை தாருங்கள். நபியை நினைவு கூறுதான் கொண்டு வந்து சொல்லக்கூடிய செய்தி. இது நம்ம இசையை காட்டணும், சினிமாவை எடுத்து காட்டணும்ன்றது நோக்கம் இல்லை. எதை அது நினைவுபடுத்தும் என்று அவர் சொல்கிறாரோ அது எது? அது எதை வைத்து, எந்த பாடலை வைத்து, எந்த சினிமா கூத்தாடிகளுடைய காட்சிகளை வைத்து எதை நீங்க மௌலூது ஓதுறீங்க, எதை வழிபாடுன்னு காட்ட வரீங்க? எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் எதை போதித்தார்கள், எதை காட்டி தந்தார்கள்? அதற்கு மாற்றமாக இன்று வணக்க வழிபாடு என்று பள்ளி வாசல்களில் வைத்து நரக நெருப்பில போய் விழக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பணியை செய்த அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால்
நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த பாட்டையெல்லாம் காட்டணுன்றது நோக்கம் இல்லை. விழிநீரின் சோகம் யாவும் இமைக்கும் நேரம் இன்பமாய் மாறுமே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபியல்லாஹ். மௌலது ஓதுறது கூடாது அப்படின்றது நாங்க மார்க் அடிப்படையில் சொல்றோம். குர்ஆன் ஓதலாமா கூடாதா? சின்ன குழந்தைய கூட கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே மக்கள் மதத்தால குர்ஆன் ஓதுறது சம்பந்தமா ரொம்ப அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி ரொம்ப அது குர்ஆன் ஓதணும், சின்ன பிள்ளையிலே அவங்க அலிபாத்தா ஓதணுன்ற அடிப்படையில மதரசாக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா, குர்ஆனை ஏன் ஓதுறீங்க, மௌலுத ஓதுங்கன்றாங்க. ஆலிம்கள் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், குர்ஆனை ஓதாமல் மௌலுதை தூக்கி பிடிங்கள் என்று பேசக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவலம் இங்கே சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நீங்க அரை மணி நேரம் மௌலித்து ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட என்று சொல்றது நீங்களே. இது கூட மௌலுதுக்கு பதிலா குர்ஆன் ஓதுறது தர்ஜா கூட நன்மை கூடன்னு சொல்றீங்களே, இது கூடாது. தெரியுதா? குர்ஆன் ஓதுறது மௌலுதை விட நன்மை கூடன்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து அவுலியாக்குடைய மௌலத்தை நீங்க ஓதினீங்கன்னா இத்தனை நன்மை என்று இல்லை, எட்டு நன்மையும் அல்லாஹ் தஆலா தருவான். குர்ஆன் ஓதாதீங்க, மௌலுத ஓதுங்க. மௌலுத ஓதுனீங்கன்னா இவ்வளவு நன்மைலாம் இல்லை, எவ்வளவு வேணாலும் அல்லாஹ் நன்மை தருவான் அப்படின்றாங்க. அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 வீதம், அவ்வளவு நன்மையும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுனீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு வார்த்தை இல்ல, அலிஃபுக்கு 10, மீமுக்கு 10, லாமுக்கு 10. அரை மணி நேரம் குர்ஆனை ஓதுகின்றோம் என்று சொன்னால், அரை மணி நேரத்தில் ஒரு 2000 வார்த்தை எழுத்துக்கள் வந்ததுன்னா, 20,000 எழுத்துக்கள் வந்ததுன்னா 2 லட்சம் நன்மை. எவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த குர்ஆன் ஓதக்கூடியதை, அந்த வணக்க வழிபாட்டை தூக்கி கீழே வைத்துவிட்டு நீங்கள் இறை நேசர்களுக்கு நீங்க மௌலுது ஓதுங்க, நீங்க குர்ஆனுக்கு தர்ஜா கிடைக்கும், குர்ஆனுக்கு நன்மைன்னு சொல்லாதீங்க, குர்ஆன் ஓதுறதை தூக்கி ஓரமா வைங்க, மௌலுதை ஓதுங்கள் என்று சொல்லி ஆலிம்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த மௌலுதை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தார்களோ, எந்த மௌலுதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்களோ, எந்த இணை வைப்பை இந்த மார்க்கம் வேறெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ, எந்த இணை வைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேறெடுத்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் போராடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இதற்கு ஆசையா? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும், எப்படி புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்காதீர்கள் என்று சொன்னால், இன்னும் நிறைய அவங்க பண்ண சேட்டையெல்லாம் இருக்குது. ஒண்ணுன்னா வர பாருங்களேன். யா நபி ஸலாம் அலைஹி நிறைய பாட்டுகள்லாம் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த விஷயம், முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த இமாம்களுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து என்று சொன்னால், எவ்வளவு மோசமான கருத்துக்களை இந்த சமூகத்தில் விதைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கஃபாருல் கத்தாயா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் போது, தவறுகளை மன்னிப்பது தாங்கள் அன்றோ. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மௌலுது ஓதுறீங்க, மௌலுதுடைய வரிகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? அவங்க சொல்ல சொன்னா, அல்லாஹ் சொல்ல சொன்னா, நீங்க ஒரு மனிதர், உங்களுக்கு வகி வருது, இதை போய் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், ஒரே கடவுள் தான், அந்த கொள்கையை போய் சொல்லுங்க என்று சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய தூதரை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, தவறுகளை மன்னிப்பது தாங்கள் என்றோ, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பது தாங்கள் என்றோ, கஃபிரு அன்னி துனூபி, அல்லாஹ்வுடைய தூதரை பெரும் பாவங்களை மன்னிப்பது தாங்கள் என்றோ. மௌலுது சபையில எதப்பா பேசுறீங்க, எதை சொல்றீங்க? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களை மன்னிப்பாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க தான் எல்லா பெரும்பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவங்கன்னு சொல்றீங்களே, எல்லா அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று சொல்கிறீர்களே என்று சொல்லி கேட்டா பதில் எப்படி தெரியுமா வருது? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா, நீங்க சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களை மன்னிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது நம்ம சொல்றோம், இணை வைக்கிறதுன்னு சொல்றோம். விளக்கம், சுப்ஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? அப்போ கஃபிரு அன்னி துனூபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும். அது என்ன நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்ல இல்ல,
கஃபீர் அன்னி துனுபி. இத எந்த நம்பிக்கையில் சொல்கிறோம் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அதை நீங்க தீர்மானிக்காதீங்க. அதாவது ஒரு நாய் போது இது நாயின்றோம், ஒரு பன்னி போது இது பண்ணின்றோம். நாய் ஏன் நாயின்ற, பன்னியை ஏன் பண்ணின்ற, ஒரு மாடு போது மாடுன்றோம். இது மாடுப்பா, இது உலகத்துக்கே தெரியுது மாடு. கப்பீர் அண்ணி துணிவுக்கு என்ன அர்த்தம் நீயாவது சொல்லுன்னு கேட்டா அதை நாங்க தானே சொல்லணும், நீயே சொல்ற, சரி அர்த்தத்தை சொல்லு அப்படின்னும் போது தொடர்ச்சி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது. தோள மாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல. இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா? இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க நாங்க சொன்னோமா? எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர், பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், அழித்தொழிக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் சொல்லி பட்டியல் போடுறீங்களப்பா, அப்படி மூலதுல வருதப்பானா நாங்க சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். எங்க நம்பிக்கை முடிவு பண்ண நீ யாருப்பா? சரி, உங்க நம்பிக்கை தானப்பா. பாரு, நீ யாரு? உங்க கொள்கையை, உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். இவர்தான் ஷேக்குல் ஜமாலி, இப்ப என்னவோ பட்ட பேர்லாம் வச்சு சொல்லுவாங்க. நாங்க சொன்னோமா? நீங்க ஏன் சொல்றீங்க? சுபான ஓதுறது நாங்க தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். நீங்க தான் உங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை மன்னிப்பாருனமா, இதை மன்னிப்பாருனமா, அதை நாங்க சொன்னோமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய உஸ்தாத் சொல்றாரு, எல்லாத்தையும் தான் மன்னிப்பாரு, எதெல்லாம் மன்னிப்பாரு, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருகிறான் என்றால் ஒப்பந்தம் செய்து வருகிறான். இறைவன் சொன்னபடி நடப்பேன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நடப்பேன் என்றுதான் ஒப்பந்தம் செய்து வருகிறான். ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் இறைவனுக்கு மட்டும் மாறு செய்யவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் மாறு செய்கிறான். காரணம், தொழுங்கள் என்று சொன்னது இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஒருவன் நோன்பை விட்டான், அப்படித்தான். ஹஜ்ஜை விட்டான், அப்படித்தான். ஒருவன் திருடினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், திருடாதே என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். திருட்டுறது பாவமா பெரும் பாவமா அது சொல்லுது யாரு? அல்லாஹ்வும் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாங்கல்ல, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பாங்க. கொலை செஞ்சா கொலை பெரும் பாவம் தான்ப்பா, அல்லாஹ்வும் மன்னிக்கணும். அல்லாஹ் முதல்ல சொன்னாங்க, நாங்க சொன்னோமா? கொலையை மன்னிப்பாருன்னு நாங்க சொன்னோமா? பெரும்பாவங்களை மன்னிப்பாரு நாங்க சொன்னோமா? அது நீ சொல்ற, நாங்க தானே விளக்கம் சொல்லணும். நாங்க அவங்களுடைய உஸ்தாது சொன்னதே தெரியாம அந்த சபையில பேசிட்டு போகக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். அப்படியான இவன் மாறு செய்தது இறைவனுக்கும் மாறு செய்தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்திருக்கிறான். ஆகவே இருவரும் மன்னிப்பு வழங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல் என்றான். இறைவனுக்கு வழிபடுங்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள். கேள்வி என்னன்னா, பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களை மன்னிப்பார்களா? ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், இப்ப விபச்சாரம் செய்கிறான். இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து 1400 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது ஒருவன் விபச்சாரம் செய்கிறான். இந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பார்களா? இப்போ ஒருவன் கொலை செய்கிறான், இந்த கொலையை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பார்களா? இந்த ஆற்றல் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு இருப்பதாக ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? ஒருவன் செய்யக்கூடிய பெரும்பாவங்களை இன்று அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானா, வமை யக்பிரு துனுப இல்லல்லாஹ். குர்ஆன் வசனம். பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். நீங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா, பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இணை கற்பிப்பது, சூனியம், கொலை செய்யறது, வட்டி, அனாதை சொத்துக்களை சாப்பிடுறது, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்றது, போரில் புறமுதுகு காட்டி ஓடுறது. நான் இந்த பெரும்பாவங்களுடைய பட்டியல்ல இதையெல்லாம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், பெரும்பாவங்கள் எது என்பதை சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய தூதர், இந்த பெரும்பாவங்களை நான் மன்னிப்பேன், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னாங்களா? நீ இஸ்லாமிய சமுதாயம் கேட்குத, இணை வைக்கக்கூடிய அந்த வாசலை நீங்கள் திறந்து விடுறீங்களே என்று சொல்லி கேட்டா சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்களேன். அதுக்கு மேல இன்னும் பெரிய கூத்தெல்லாம் இருக்கு. அதனால அழித்தொழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிரிக்க வச்சுட்டாரு, நபி நான் மன்னிச்சு விடுவேன் அப்படி நாங்க சொல்லல. அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை ஒருத்தர் செய்யறாரு, அதை நபி அவங்க மன்னிப்பாங்கன்னு நாங்க சொன்னோமா? ஒருத்தர் சிரிக்க வச்சுட்டாரு, அதை நாங்க சொன்னோமா? சொன்ன ஆதரவைங்க. ஒருவர் சிரிக்க வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்க சொன்னோம்?
இஜ்தனிபு சபுல் மூபிகாத் அப்படின்னு சொன்னா ஷிர்க் என்பது அல்லாஹ் தான் அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான்னு சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம். அதாவது என்ன ஒரு விஷத்தை விதைக்கிறாங்க பாத்தீங்களா? ஷிர்க் வைக்கிற பாவத்தை அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான். குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பார்கள் என்று நாங்க சொன்னோமா? முதல்ல அவங்க உஸ்தாது சொன்னதை போட்டு காட்டினேன். இங்க என்னன்னா முதல்ல காலையில புழு சட்டை போட்டு பேசினாரு. இங்க மேலப்பாளையத்துல தான் இந்த விவாதம் நடந்துச்சு. முழு சட்டை போட்டுட்டு பேசுறாரு. நாங்க சொன்னோமா, அது எப்படி நாங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாரு. மதியானத்துக்கு மேல சிவப்பு சட்டை போட்டு வர அங்க போன பிறகு அங்க என்ன டோஸ் விழுந்ததா இல்ல வேற ஏதாவது நடந்ததான்னு தெரியல. பேசும்போது பாத்தீங்கன்னா எதை சொன்னாரோ அதை அப்படியே மறுத்து அவருடைய என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது கடந்த பாவம் என்று வந்தால் ஷிர்க்கும் சேர்ந்ததா வரும். எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷிர்க்கை நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு வேலை இல்லையா இது? மௌலூத ஓதுறீங்களப்பா, இந்த மௌலூத் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இதற்கும் எல்லளவும் சம்பந்தமில்லை. தேவை எங்களுக்கு. இப்பதான் பரவாயில்ல, சத்தப்பட்டு போயிட்டாங்க. 20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இதே பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கின்ற போது அடித்தார்கள், உதைத்தார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள், வழக்குகளை சந்தித்தோம், சிறைச்சாலைக்கு சென்றோம். அதுக்கு பிறகும் ஒரு இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விடத்திலே வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வைக்கிறீங்களே. அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம். சும்மாவா சொல்லிட்டு போனோம். ஒரு ஷிர்க் வச்சுட்டா அந்த ஷிர்க்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் ஷிர்க்கையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை சபபி என்ற அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுக்கே இல்லை அதிகாரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. அதாவது மார்க்கத்தை கொஞ்சம் கூட படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்குங்க, உங்களை எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நான் எப்படியாவது முயற்சி செய்யறதுக்கு நீங்க இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சுறாங்க. இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் சுத்தி நின்றுக்கிட்டு முகமது சொல்றதை கேட்காத, நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்திலே நம்ம இருக்கணும், என்ன முத்தலிப் எதை சொன்னாரோ, நம்ம மூதாதையர்கள் எதை சொன்னாங்களோ அதிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபூ தாலிபை இறக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் அவரை இந்த இஸ்லாமிய மார்க்க கோட்பாடுகளை ஏற்க விடாமல் தடுத்தார். அபூ தாலிபுடைய நிலைமை என்ன? பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். சபபி என்ற அடிப்படையில் ஷிர்க்கையும் மன்னிப்பாருன்னா அபூ தாலிபுடைய நிலைமை என்ன? என்ன சொல்ல வரீங்க? ஷிர்க்கை மன்னிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாயுடைய கபருக்கு அவங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு அனுமதி கேட்கிறாங்க. யாரு? நீங்க உலகத்துலங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெயர் உலகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கல என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாங்கு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான இறை இல்லங்கள் இன்னைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெயருக்கு சொந்தக்காரர் தன்னுடைய தாயுடைய பாவ மன்னிப்புக்கு அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான். இறை மறுப்பிலே இணை வைப்பிலே மரணித்து விட்ட ஒருவருக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. ஷிர்க்ல இறந்துட்டாங்கன்னா, அந்த குஃப்ர்ல இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கவே முடியாது. இது யாரா இருந்தாலும் உங்களுக்கு பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அன்பிற்குரிய யாரா இருந்தாலும் சரி, மௌலூது சபையில போய் அமர்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தை, எவ்வளவு பெரிய ஒரு விஷம பிரச்சாரத்திற்கு நீங்க இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆட்பட்டு அது வீழ்ந்து கிடக்கிறது. நமக்கு வருத்தமா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாய்க்கு கேட்கிறாங்க, அல்லாஹ் மன்னிப்பு கிடையாது என்று மறுத்து விடுகிறாங்க. அதுக்கப்புறம் கபரு ஜியாரத் பண்றதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான். கபருக்கு போகும்போது அது மரணத்தை நினைவுபடுத்தும். உங்க அம்மாவுடைய கபரை வேணா நீங்க போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி
கபரை பார்ப்பதற்கு அனுமதியும் அவருடைய பாவ மன்னிப்புக்கு மறுப்பும் அல்லாஹ் தெரிவிக்கிறார். நபி தொடர் வர அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஐன அபி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தந்தை எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மினன் நார், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் தாங்கள் என்றோ, பெரும் பெரும் பாவங்களையும் அழிக்கக்கூடியவர் தாங்கள் என்றோ. அவருக்கு கிட்டதான் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், என்னுடைய தந்தை எங்க? நரகத்தில் இருக்கிறார். போறவர் அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன் தந்தையும் நரகம் தான், என் தந்தையும் நரகம் தான். மார்க்கத்தை பார்த்தீர்களா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டுதலை பார்த்தீர்களா? இணை வைப்பு என்பது யாரிடத்தில் இருந்தாலும், நீ பேசுற அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையுடைய நிலை தெரியுமா? ஏகத்துவத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏகத்துவத்திற்காக இந்த உலகத்துல அதிகமா தியாகம் பண்ணவங்க. அவங்கள மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. நீ உலகத்துல உள்ள 250 கோடி முஸ்லீம் இருக்கிறானா எல்லாருமே நினைவு கொள்ளக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவுடைய நிலைமை என்ன? மன்னிப்பு கிடைக்குமா? மன்னிப்பு இருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மறுத்தானே. குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாம அவங்களுக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்தான். அல்லாஹ்வே தன்னிடத்தில் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ளாமல் அவனே நான் எனக்கு சிறுக்கு வச்சா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தான்னு சொன்னா, இணை வைப்புல போய் விழுந்தாங்க. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய நஷ்டம் அது, எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய அநியாயம் அது. சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னவோ செய்யறாங்க. என்னென்னத்தையும் இன்னைக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பெரும்பாவங்களை மன்னிப்பீங்க, ரகசங்களை அறிந்தவர், நோய்களை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கன்னா இப்ப எல்லாம் நோயை தீர்ப்பாங்களா? ரகசியங்களை அறிந்தவர், ரகசியங்களை அறிந்தாங்க. நம்ம மாற்று கருத்தெல்லாம் சொல்லல. ரோமபுரி பேரரசுக்கு எதிராக மூவாத்தா போர் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். போருக்கு அனுப்பும் போதே சொன்னாங்க, செய்தி பின் ஆயிஷா கையில கொடியை கொடுத்து அனுப்பினாங்க. இவர் தளபதியாக இருப்பார். இவர் இறந்து விட்டால், இவர் கொல்லப்பட்டு விட்டால் ஜாபிர் பின் அபு தாலிப் அடுத்து கொடியை எடுப்பார், அவர் தளபதியா இருப்பாரு. அவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா அவர் கொடியை எடுப்பார் என்று சொன்னார்கள். அதோட நிறுத்தி அனுப்பிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அங்க போர் நடக்கிறது. மதீனாவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸைத் பின் ஆரிஷா கொல்லப்பட்டு விட்டார். கண்ணுல தண்ணி வருது. அழுதுகிட்டே சொல்றாங்க, ஜாபிர் பின் அபு தாலிப் இப்பொழுது கொடியை ஏந்தி விட்டார், தளபதியாக இருக்கிறார் என்று சொல்றார். ஜாபிர் பின் அபு தாலிப் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அப்துல்லா பின் ரவாஹா இப்பொழுது கொடியை ஏந்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய போர்வாளாக இருக்கக்கூடிய காலித் பின் வலீத் அந்த கொடியை ஏற்றி இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது எப்படி சொன்னாங்க? இதை மட்டுமா சொன்னாங்க? எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி மூலமாக அறிவித்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதையெல்லாம் நாங்க மறுக்கல. எல்லா ரகசியங்களும் அறியக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தானா? எவ்வளவு பார்க்க விஷயங்கள்ல மார்க்கத்துல பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். எல்லா ரகசியங்களையும் அறிந்தவராக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பவில்லை. முத்தாய்ப்பான ஒரு விஷயங்க. ஒரு போருக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த மாலை காணாம போயிருக்கு. அதை தேடுறதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப பாக்குறாங்க. அங்க கூட வந்தவங்க யாருமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கன்னு நினைத்து கொண்டு பல்லக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க தனியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல மயக்கமாகி விழுந்து கிடக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எப்பவுமே பின்னாடி நம்ம விட்டுவிட்ட பொருள்களை எடுப்பதற்கு ஒருத்தர் வர வைப்பாங்க. அப்படி ஒருத்தர் வர அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்க்கறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து அழைச்சிட்டு வராங்க. இது நடந்த சம்பவம். வந்ததுக்கு பிறகு அந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு இழிநிலையை அந்த மக்கள் ஏற்படுத்தினாங்க. அவதூறு பேசிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல. எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆளானார்கள் என்பதை நீங்க ஹதீஸை படித்து பாருங்க. ரொம்ப வேதனை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேட்டுக்க, தப்பு செஞ்சிருந்தான்ட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? தூக்கி வாரி போட்டுருச்சு. அழுதுகிட்டே இருக்கிறார்கள். அழுது கொண்டே நான் நாட்களை கழித்தேன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அனைத்து ரகசியங்களையும் அறியக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால்
இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். தன்னுடைய மனைவி கற்பொழுக்கம் உள்ளவர்கள் மீது அவதூறு பேசி இருக்கிறார்கள். அதை தெரியாமல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அவங்க மனிதர் என்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவங்க சாப்பிட்டாங்க, நம்மள மாதிரி கலைஞர்கள் நடந்தாங்க, போர்க்களங்களுக்கு வந்தார்கள், அடிபட்டார்கள், வெற்றியை சந்தித்தார்கள், தோல்வியையும் சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா ரகசியங்களும் அறிந்தவர்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு நீ அந்தஸ்து கொடுக்க போறோம், அவங்களை உயர்த்த போகிறோம் என்று சொல்லி உயர்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய தடுத்துட்டாங்க. ஒரு சபைக்கு வரும்போது, நான் வரும்போது யாரும் எழுந்திருக்காதீங்கன்ட்டாங்க. சபையில போன ஐயக்கும் முகமது, உங்களில் யார் முகமது என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. ஒரு நபித்தோழர் வர சில ஊர்களுக்கு போன மன்னர் காலில் மக்கள் விழுறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராச்சு, உங்க காலில் விட அனுமதி கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்துட்டாங்க. யார் காலில் விட அனுமதி கேட்கறீங்க? எந்த மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். காலில் அனுமதிக்க தான் வரும்போது எழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த நிலை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்தது போது என்ன புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். இணை வைப்புடைய அனைத்து வாசல்களை 1 2 அல்ல. நீங்க அதிசயம் படித்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆளுங்கள் தன்னுடைய மகன் இறந்து விடுகிறார், மக்கள் எல்லாம் பேசுறாங்க, சூரிய கிரகணம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் அது துக்கம் கொண்டாடாது என்று சொன்னாங்க. இணை வைப்புடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அடைத்து விட்டு செல்லும் போது புகழ்றோம். என்ன புகழ்ற நீ? அதாவது உலகத்துலங்க இன்னைக்கு சிலை கிடையாது, உருவப்படம் கிடையாது, இல்லாமலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்துல பலவருடைய வரலாறு ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்து விட்டு மைக்கேல் வச்சு ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலிடத்தை தருகிறார். எவ்வளவு பெரிய கண்ணியம்! தான் வணங்கக்கூடிய இயேசுவை 3வது இடத்தில் வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலிடம். அவங்களுடைய அந்த போதனைகள், அவங்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களை உருவாக்கியவர் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் புகழ். அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுகிறீர்களா? நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அநியாயத்தை, ஒரு அக்கிரமத்தை மௌலுது என்று சொல்லக்கூடிய அதன் பேரால் இன்னைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இணைவை வேறறுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷிர்கை, இந்த இணை வைப்பை வேறறுப்பதற்காக இந்த ஏகத்துவ பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் எங்களை அடித்தாலும், எங்களை உதைத்தாலும், எங்களை மிதித்தாலும், எங்களை வழக்கு எங்கள் மீது வழக்கப்பட்டாலும், என்ன சொன்னாலும் எங்களுடைய பிரச்சாரம் ஓயாது 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 என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.